எதுக்குடி என் ஆதிக்கு போன் பண்ற? மறுபடியும் என் அத்தை கிட்ட பேசலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கியா? நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ஹே, வயசுல சின்ன பொண்ணா இருக்கியேன்னு பார்த்தா சரியான கிரிமினலா இருக்கியே. நீ எல்லாம் கொஞ்சம் கூட ஆதிக்கு பொருத்தமானவளே இல்ல. ஆதியோட குணம் எங்க, உன்னோட குணம் எங்க? நீ நல்லவளா இருந்திருந்தா ஆதி என்ன லவ் பண்றாருன்னு தெரிஞ்சதும் டீசென்ட்டா ஒதுங்கி இருக்கணும். ஆனா நீ ஏன்கிட்டயே போட்டிக்கு வர அடுத்தவ லவ் பண்ற ஒருத்தனை கட்டாயமா அடைஞ்சு நீ என்னடா பண்ண போற? என்ன சாதிக்க போற? அப்படிப்பட்ட வாழ்க்கை நல்லா இருக்குமா? உனக்கு திறமை இருந்தா ஆதிய அன்பால ஜெயிச்சு காட்டு. முடியலனா அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ விட்டு சந்தோஷப்படு. அதுக்கு பேர் தாண்டி உண்மையான பாசம். உன் மாமாவ உண்மையாவே நேசிச்சிருந்தா நீ அப்படிதான் நடந்திருக்கணும். அவரு ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ உதவி பண்ணிருக்கணுமே தவிர அடுத்தவங்க வாழ்க்கைய நீ வாழணும்னு நினைக்க கூடாது. ஏய், போதும் நிறுத்து. எனக்கே அட்வைஸ் பண்றியா? ஏன் அதையும் உனக்கு விட்டு கொடுக்கணுமா? காத்திருந்தவ ஜோடிய நேத்து வந்தவன் நீ கொண்டு போயிடலான்னு கனவு கண்டுட்டு இருக்கியா? நடக்காதடி. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் உன்னால ஆதிய கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் முடிவாயிடுச்சு. எல்லா வேலையும் நடந்துட்டும் இருக்கு. ஒழுங்கா அசிங்கப்படாம ஒதுங்கி நின்னு மத்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸோட சேர்ந்து என் கல்யாணத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இரு. அடச்சி, இதுக்கு மேல உன்கிட்ட பேசவே முடியாது. உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்ப எனக்கு போன் பண்ற? அத சொல்லு. சொல்றேன்டி. என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சும் என் கூட போட்டி போடுறேன்ல, என்னோட பவர் என்னன்னு நான் காட்ட வேண்டாம்? உன்னை இதுக்கு மேல ஹாஸ்பிட்டலுக்கு போக கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா இன்னைக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். போய் பாரு, அங்க உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. ஹே, என்னடி சொல்ற? ஹாஸ்பிட்டல் என்ன இருக்கு? போடி, ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாரு. அப்பதான் இந்த ஸ்வேதா யாருன்னு உனக்கு புரியும். இவ எதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க சொல்றா? என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. மகள், டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. வா, வந்து சாப்பிட்டு கிளம்பு. டைம் ஆச்சு பாட்டி, நான் கிளம்புறேன். ஏய், இன்னும் டைம் இருக்கு மகள். எதுக்கு இப்போ இவ்ளோ அவசரமா போறானே தெரியலையே. சீக்கிரமா போகணும்னா முன்னாடியே சொன்னாதானே நான் சீக்கிரமா எழுந்து சீக்கிரமா டிஃபன் ரெடி பண்ண முடியும். போ, எனக்கு மட்டும் எதுக்கு?